ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரவுண்ட் 2க்கான கவுன்சிலிங் அப்படின்றது போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15/8/2024 மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அட்மெண்ட் அப்படின்றது இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. சரிங்களா? ஸோ இது குறித்த நான் விரிவான தகவலில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்திருக்கு. ஃபார் போத் அகாடமிக் ஜெனரல் அண்ட் அகாடமிக்ல கவர்மெண்ட் 7.5 ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது 13ஆம் தேதி வந்துச்சு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அதில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் இன்னைக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டு போய் உங்களுக்கு 6 days டைம். சரிங்களா? ஸோ ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் வெரி 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 லக்கி. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 6 days டைம் அப்படின்றது இருக்கு. இந்த 6 நாள் டைம்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் உங்களுடைய ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டை எடுத்துட்டு போய் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் மீன்ஸ் இட்ஸ் லுக் லைக் ஒரு பிடிஎஃப் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்கு, என்ன இதில் அலாட் ஆயிருக்கு, அந்த சார்ட் ஆஃப் திங்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய காலேஜஸ் எதுவோ அந்த காலேஜஸில் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணும். அட்மிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட்ஸ் வந்து பே பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரெடி பண்ணிக்கோங்க காலேஜஸில் கட்டுறதுக்கு. அதுவே நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 75,000 இது மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை போயிட்டு நீங்கள் அண்ட் ஆல்சோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அங்கே ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. சரிங்களா? வேற என்ன திங்ஸ் இருக்குது இதில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது, அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இது வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆர்எல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றத நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய டிஎஃப்சி அருகாமையில் இருக்கக்கூடிய டிஎஃப்சிக்கு போயிட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த டிஎஃப்சியில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 10,000 15,000 சம்திங் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது அப்போர்டு கொடுத்துருப்பீங்க. அதில் வேற ஏதாவது ஒரு காலேஜஸ் அலாட் ஆயிருக்கலாம், ஆர்எல்ஸ் அதே காலேஜஸ் கூட அலாட் ஆயிருக்கலாம். அந்த இது எடுத்துட்டு போய் நீங்கள் டிஎஃப்சியில் ரிப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 days டைம். ஸோ ஃப்ரம் 15 onwards 15, 16, 17, 18, 19, 20 டோட்டலி 6 days டைம். இந்த 6 days அதாவது 28/2024 ஈவினிங் 5 PM வரைக்கும் டைம். அதுக்குள்ள போய் ரிப்போர்ட் பண்ணிருங்க. ஆர்எல்ஸ் உங்களுடைய சீட் அப்படின்றது வேக்கண்டா அறிவிச்சிருவாங்க. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அனதர் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொசீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அமௌண்ட் அங்கே வந்து பே பண்ணி இது பண்ணீங்க அப்படின்னா அந்த நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படின்றது உங்களுடைய காலேஜஸ் எதுவும் அந்த காலேஜஸ்க்கு டேரெக்டாக அனுப்பி வச்சிருவாங்க. சரிங்களா? இதை வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அனதர் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் நீங்கள் வந்து மேக் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய சீட்ஸ் அப்படின்றது வேக்கண்ட்டாக அறிவிச்சிருவாங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டது, உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆனது, இந்த ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்னால அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 15/8/2024 தானே இது வந்து இருக்குமா, காலேஜஸ் இருக்குமா, டிஎஃப்சி இருக்குமான்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்ல. ஆல் த டேஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜஸ் அண்ட் டிஎஃப்சி ஒர்க்கிங் டேஸ் தான். ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் லீவுமே வந்து கிடையாது. நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18th அப்படின்றது உங்களுக்கு வந்து சண்டேல வருது. ஸோ அதுக்காக லீவ் விட்டுருவாங்களோ அந்த செட் ஆஃப் திங்ஸ்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா நாளுமே உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டேஸ் தான். சரிங்களா? அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிருங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா உங்களோட சீட்ஸ் அப்படின்றது வேக்கண்டா அறிவிச்சிருவாங்க. நான் திரும்ப 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 இதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போத் அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போய் ரிப்போர்ட் பண்ணாம அவங்களோட சீட்ஸ் அப்படின்றது வேக்கண்டா அறிவிச்சாங்க. ஸோ அதனால அந்த தவறு உங்களுக்கும் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சேனல், சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.